எழுப்பிக் கொண்டு ஹேமந்த ருத்துவின் முதல் மாசமான மார்கழி மாசத்திலே நோன்பு நோக்கிறார்கள். இது கோகுலத்தில் நடந்த சரித்திரம். அதனால தான் மாதம் மும்மாறி பொழுவதை பற்றியும் ஆழிமழைக்கண்ணா பாசுரத்திலே ஜலவருஷத்தை நீ வருஷிக்க வேணுங்கிற பிரார்த்தனையும் உள்ளோடி நிற்கிறது. நோன்பு நோற்கத் தொடங்கினார்கள். முதல் 5 பாசுரங்கள் அவதாரிக்கையாக அமைந்தன. அதாவது அவர்கள் நோன்பு நோற்றத்தை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு பாவனா பிரகர்ஷத்தாலே திருப்பாவ 30 பாசுரங்களும் பாடுகிறாள். அது நடந்தது துவாபர யுகத்தே, இது நடந்தது கலியுகத்தே. அது நடந்தது வடக்கே கோகுலத்தில், இது நடந்தது தெற்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில். காலத்தால் வேறுபாடு இருக்கலாம், இடத்தால் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் உள்ளத்தால் வேறுபாடில்லை. தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு 30 பாசுரங்களாலே பெருமானை அடைவதற்காக ஆண்டாள் பாடி வைத்தாள். அதில் 29 பாசுரங்கள் இடைச்சி பாவனையோடே பாடினது. ஒரே பாசுரம் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள்னு தன்னையே வெளிப்படுத்தி கொண்டு பாடினது. இப்பாசுரங்களை பேட்டிகா விபாகம் பண்ணினால், அதாவது எந்தெந்த பாசுரங்கள் எந்தெந்த பொருளை சொல்ல வந்தனான்னு பிரித்து பார்த்தால், 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்லுகிறார்கள். அப்போ 5 5 5 5 பிரிக்கணும்னு தெரியுது. இன்றைக்கு நாள் பாசுரம் அதிலே 5 முடியக்கூடிய பாசுரம், 25வது பாசுரம். அப்போ கோகுல பண்டிர்கள் மார்கழி நோன்பு நோற்க அவற்றை ஆண்டாள் அதே நோன்பை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே அனுகரிக்க, அவ்வனுகார முதிர்ச்சியாலேதான் இடநடையும் இடமுடியும் இடைப்பேச்சும் உடைநாற்றமுமாய் மாறி இறுதியாய் பாவனா பிரகர்ஷத்தாலே சங்கத்தமிழ் மாலை 30ஆன